श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். சென்ற பதிவிலே எறும்பியப்பா திருவரங்கம் எழுந்தருளி அங்கே சுவாமி மணவாள மாமுனிகள் இடத்திலே ஒரு வகையான தோஷப்பட்டு பின்னர் அங்கிருந்து தம்முடைய உறவினரான கந்தாடை அண்ணரிடத்தேயும் வெறுப்பை அடைந்து அவ்விடமிருந்து கிளம்பி தம் சொந்த கிராமமான எறும்பிக்கு எழுந்தருளினார் என்பது வரை அனுபவித்திருந்தோம். அங்கே எறும்பிக்கு எழுந்தருளி தம்முடைய திருவாராதன பெருமாளாகிய சக்கரவர்த்தி திருமகனாரை திருவடி விளக்குவதற்காக கோயிலாழ்வாரை திருக்காப்பு நீக்க கையால் ஒளியெழுப்பி திறக்கப் போனார். ஆனால் திருக்கதவு திறக்க முடியவில்லை. அனைத்து உபாயங்களையும் மேற்கொண்டும் திறக்க முயற்சித்தும் திறக்க முயலவில்லை. அப்பாவும் மிகவும் துக்கமடைந்து அமுது செய்யாமலே அயர்வின் மிகுதியால் உறக்கம் மேலிட கண்வளர்ந்தருளினார். அவ்வளவிலே அப்பாவின் கனவில் சக்கரவர்த்தி திருமகன் தோன்றி, மணவாள மாமுனிகள் முதலில் கைங்கரியச் செல்வனான திருவனந்தாழ்வானாக இருந்தார். அந்த ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக பிறந்து தொடர்ந்து அடிமை செய்தார். அவரே மணவாள மாமுனிகளாக அவதரித்து உலகினரை ரட்சிப்பதற்காக கோயிலிலே வாழ்ந்து வருகிறார். தத்துவஞானம் பெறுவதற்கு அவரையே நீர் தஞ்சமாக பற்றுவீர். நீர் சேஷாவதாரமான ஜீயரிடம் குறைவாக நினைத்து அபச்சாரப்பட்டு வந்தீர். ஜீயர் திருவடிகளிலே ஆசிரியித்து அபராத க்ஷாபனம் பண்ணிக்கொண்டு வந்தாலொழிய உம்முடைய கையினாலே நாம் திருவாராதனம் கொள்ளமாட்டோம் என்று சொல்லி சரக்கென மறைந்தார். இதை கேட்ட சுவாமி எறும்பியப்பாவும் கனவு கலைந்ததும் சட்டென விழித்து அப்படியே புறப்பட்டு திருவரங்கம் நோக்கி எழுந்தருளினார். செல்லும் வழியிலே அங்கே கவேர கன்யாயாஸ்துங்கே புவனமங்களே ரங்கே தாம்னி சுகாசீனம் வந்தே வரவரமுனிம் என்று திருக்காவேரி நடுவிலே உலகங்களுக்கு மங்களமாய் உள்ள திருவரங்க நகரிலே இனிதாக எழுந்தருளியுள்ள சுவாமி மணவாள மாமுனிகளை அடிபணிகிறேன் என்று அனுசந்தித்து கொண்டே சென்றார். அந்த சமயத்திலே சுவாமி பெரியஜீயரான மணவாள மாமுனிகளும் பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்யும் பொருட்டு புறப்பட்டு எதிரே எழுந்தருள அவரை கண்ட எறும்பியப்பா அங்கேயே ஜீயரை தரையில் விழுந்து தண்டன் சமர்ப்பித்து கண்ணீர் பெருகி நின்றார். ஜீயரும் அவரை தமது திருக்கண்களால் குளிர கடாட்சித்து அருள் செய்தார். அப்போது அப்பாவும் தம்மை விசேகரித்த ஜீயரின் திருமேனி அழகிலே மிகவும் ஈடுபட்டு ஸ்தோத்திரங்களினாலே அனுபவித்தார். ஜீயர் அப்பாவினுடைய உஜ்ஜீவனத்திலே ஊன்றிப்போவார் ஒருவராகையாலே மடத்திற்குள்ளே திரும்பிச் செல்ல தம்முடைய மற்ற சிஷ்யர்களை பெருமாளை சேவித்து வாருங்கள் என்று அனுப்பியருளினார். அவர்கள் அவ்வாறே சேவித்து மீண்டு வர ஜீயரும் அவர்களுடனே பெருமாள் இன்ன ஒப்பனையோடே எழுந்தருளியிருக்கிறார், இன்ன அமுது செய்திருளினார் என்று வர்ணிக்க அவை அப்படியே ஒத்திருப்பதால் எல்லாரும் ஜீயரின் ஞான திருஷ்டியைக் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். அப்பா நெடுந்தூரத்திலிருந்து வந்தவராகையாலே வழியிலுண்டான விடாயெல்லாம் தீர மிக பசியை உடையவன் சோற்றை கண்டார் போல சுவாமி மணவாள மாமுனிகளுடைய திருமேனியை வைத்த கண் வாங்காதே தாரக போஷக போக்கியங்கள் எல்லாம் ஜீயருடைய திவ்யமங்கள திருமேனி அனுபவமாகவே அனுபவித்து கொண்டிருந்தார். மறுநாள் சிற்றம் சிறுகாலையில் கந்தாடை அண்ணன் முதலான சிஷ்யர்கள் பெரிய ஜீயரின் திருப்பள்ளியறை வாசலிலே கூடியிருந்து மணவாள மாமுனியை திருப்பள்ளி உணர்ந்தருள வேணும், அடியார் குழாங்களை திருக்கண் நோக்கி அருள வேணும் என்று பிரார்த்தித்து திருப்பள்ளி உணர்த்தினார்கள். சுவாமி மணவாள மாமுனிகளும் திருப்பள்ளி உணர்ந்து எழுந்து குரு பரம்பரையை அனுசந்தித்து திருமந்திர துவய சரமஸ்லோக அர்த்தங்களை அனுசந்தானம் செய்து
அர்ச்சாவதார மூர்த்திகளை நினைவிற்கொண்டருளி பெரிய பெருமாளின் குணங்களை தியானித்தார். பிறகு எம்பெருமானாருடைய திருவடியினைகளை நெஞ்சிற்கொண்டு நீராட்டம் கண்டருளி நித்தியானுஷ்டானங்களை முடித்து திருவன்காப்பும் சாத்தியருளி காஷாய திருதண்டங்களோட தமது திருவாராதன பெருமாளின் திருமுன்பே தண்டம் சமர்ப்பித்தார். திருவாராதன மூர்த்தியான ஸ்ரீரங்கராஜருக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் திருவாராதனம் செய்தருளும் வேளையிலே அங்கே சந்நிதி ஸ்தம்பத்தின் மூலபூதத்திற்கு பூஷணமாக தாமே எழுந்தருள அப்போது அப்பாவும் எறும்பி அப்பாவும் கந்தாடை அண்ணனை புருஷகாரமாக பற்றி கொண்டு மாமுனிகளை தீர்க்கமாக தண்டம் சமர்ப்பித்து அடியேனை அங்கீகரித்தருள வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். மாமுனிகளும் அவ்வண்ணமே அவரை அன்புடன் ஏற்றுக்கொண்டு திருவிலச்சனை முதலான பஞ்ச சமஸ்காரங்களையும் செய்து தம்முடைய திருவடிகளாலே அப்பாவின் திருமுடியை அரங்கடித்தருளி மந்திரரத்னத்தை விரிவாக உபன்யசித்தருளினார். தொடர்ந்து சுவாமி எறும்பியப்பா இந்த பதிவிலே மணவாள மாமுனிகளை ஆசிரியித்த வைபவத்தை அனுபவித்தோம். மேலும் சுவாமி எறும்பியப்பாவும் மணவாள மாமுனிகளும் விஷயமான சில வைபவங்களை நாளைய பதிவிலே அனுபவித்து அடுத்த நாள் பதிவிலே அப்பிள்ளாரும் அப்பிள்ளையும் சுவாமி மணவாள மாமுனிகளின் திருவடிகளை ஆசிரியித்த வைபவத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.